ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டபுள்ஸ் டெஸ்ட் லெவல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தானமோட அந்த தில்லுக்கு துட்டு அதோட ஃப்ரான்ச்சைஸில் 4th படம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பிரேமானந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர், அந்த தில்லுக்கு துட்டோட 3rd பார்ட் டைரக்ட் பண்ண ஒரு டேரக்டர். ஸோ அந்த படமே வேற லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படமும் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா கேஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா இந்த மொட்ட ராஜேந்திரன், இவர் மாறன், இவரெல்லாம் இருந்ததுனால ஸோ கொஞ்சம் காமெடி நிறையா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் நான் பார்க்க போனது. எஸ்பெஷலி ட்ரைலர்லேயே வந்து இந்த படத்தோட கதையை சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ மெயினாக இந்த படத்தோட கதை பர்டிகுலராக என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவியை வந்து ரொம்ப மோசமாக ரிவ்யூ பண்ணுற மூவி ரிவ்யூவர்ஸை வந்து மர்மமான முறையில் வந்து ஒரு சைக்கோ கில்லர் கொலை செய்யப்படுறான். ஸோ அவங்க வந்து எல்லாரும் கொண்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சி ஒரு கேங் அவனை கொண்டுடுறாங்க. அவன் பேயா மாறி ஸோ நிறைய அந்த மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து ஒரு பாலடைஞ்ச தேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு ஒரு இன்விடேஷன் மாதிரி அமைச்சு அவங்கள வந்து உள்ள கொள்றான். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வருது. அதில் வந்து ஒரு இன்விடேஷன் வருது, நீங்கள் எங்கள் மூவியை வந்து பார்த்து நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணி விடணும் அப்படின்ட்டு. ஸோ சந்தானமும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவ்யூவராக இருக்காரு, நல்ல ஒரு ஃபேமஸ் ரிவ்யூவாக இருக்காரு. அவரோட ஸ்டைலில் வந்து இந்த மூவி ரிவ்யூ பண்ற மாதிரி அந்த ஒரு ரேப்லாம் பாடிட்டு வந்து ரிவ்யூ பண்றாரு. லைக் அது எப்படின்னா இந்த ஒரு ஜென்சி கிட் மாதிரி இருக்காரு அவரை பார்க்கவே. ஸோ அவருக்கு வந்து அழைப்பு விடுது. அப்போ அவர் வந்து உள்ள வரலான்னு பார்த்தா உள்ள அவர் வந்து பார்க்கும்போது அவரோட ஃபேமிலியே உள்ளதான் இருக்காங்கன்றது அவருக்கு தெரிய வருது. ஏன்னா இந்த இன்விடேஷன் அவர் வீட்டில் பிரிக்கும்போது அவர் ஃபேமிலியும் பார்த்துருந்தாங்க. அவருக்கு இந்த பில்டிங்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரியுது. ஓகே நம்ம உள்ள போக வேணாம், பட் அவங்க ஃபேமிலியும் உள்ள போயிருக்காங்கன்னா வேற வழி இல்லாம அவங்கள காப்பாற்ற உள்ள போறாரு. கடைசியில இவர் ஃபேமிலி அண்ட் தென் இவர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல என்ன படம் பார்க்க போனாங்களோ அந்த படத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். இது நமக்கு ட்ரைலர்ல இந்த பிளாட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது தெரிஞ்சவங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஓகே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த பிளாட் அப்படின்ற மாதிரி. ஸோ மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம், அவரோட காமெடிலாம் வந்து வேற ஒரு ஸ்டைல இருக்கும். அதை நம்ம பார்த்துருப்போம் நிறைய சந்தானம். எஸ்பெஷலி இந்த ஒரு டிடி திலுக்கு தொட்டு இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல நீங்க லாஸ்ட் 3 படத்துலயும் பாத்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்த்தவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து டோட்டலா வேற மாதிரி மாத்திக்கிட்டாரு. அப்படியே ஒரு சின்ன பையன் மாதிரி, இப்ப இருக்க அந்த ஒரு 2K கிட்ஸ் மாதிரி மாத்திக்கிட்டாரு. பிளஸ் அவர் பேசுற அந்த ஸ்லாங்ஸ் ஒவ்வொரு வேர்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப புதுசாகவும் இருந்தது. அவரோட வே ஆஃப் மாடுலேஷன், அவர் பண்ற காமெடி அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ஸோ இதுக்கு முன்னாடி படங்கள்ல பாத்தீங்கன்னா காமெடி நிறைய அவர் பண்ணுவாரு. லைக் கவுண்டர் மேல கவுண்டர் விட்டுட்டு இருப்பாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சீரியஸான ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும்தான் காமெடி அவர் வந்து பண்றாரு. அவர் மிச்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டரா இருக்கு. அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, ஸோ இந்த படத்துல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன் என்னோட ஆக்டிங். பட் நல்லா இருந்தது அவரோட ஆக்டிங், சூப்பரா நடிச்சிருந்தாரு. அது மாதிரி கீதிகா திவாரி அவங்க இந்த படத்துல ஹீரோயினா பண்ணிருக்காங்க. இதுல அவங்க ஒரு டியூவல் ரோல் கூட. அது பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா இருந்தது அவங்களோட கேரக்டர். எஸ்பெஷலி அந்த அந்த ஒரு கோஸ்ட் கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து செல்வராகவன் அவர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர், அந்த கோஸ்டே அவரு தான். ஸோ நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். அவருக்கு வந்து அப்படியே அந்த மாதிரி அந்த ஒரு வில்லனிசம் கேரக்டர் தான். அது வந்து எஸ்பெஷலி அவர் அந்த சிரிக்கிறது, அவரோட அந்த பேசுற அந்த ஒரு டயலாக் டெலிவரிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல ஒரு வில்லனிசம் கேரக்டர் தான். அவருக்கு வந்து வில்லன் ரோல் நல்லா செட் ஆகும் போல, ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அதே மாதிரி வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவரும் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நான் ஏதோ சின்ன ஒரு கேமியோ அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். பட் படம் பூரா வராரு. அதுல வந்து இந்த படத்துக்குள்ள அவருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல், அது ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு படத்துல. ஸோ அவரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது இந்த படத்துல. எஸ்பெஷலி அந்த அந்த உயிரின் உயிரே அந்த சாங் வரும்போது செம பிளாஸ்ட் தியேட்டரு. சூப்பரா நடிச்சிருந்தாரு அவரும் கௌதம் மேனன் இந்த படத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொட்ட ராஜேந்திரன் அவரும் இந்த படத்துல வந்து சந்தானத்து கூட சேர்ந்து அந்த ஒரு காமெடி பண்றாரு. படம் பூராமே வராது. அவரோட காமெடி நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஓரளவு நல்லா டீசென்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ அவரும் நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஒல்லு சபாமாறன் அவரும் இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட காமெடி எனக்கு இந்த படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் படுது. பட் கொடுத்த கேரக்டரும் நல்லா நீட்டா அவர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து ரெடின் கிங்ஸ்லேயே அவரும் இந்த படத்துல வந்து ஒரு காமெடியன் ரோல் தான் பண்ணியிருக்காரு. யூஸ்வலா நமக்கு தெரியும் அவர் வந்தா அவரோட அந்த ஒரு மேனரிசம், அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணிட்டு போவாரு. அது நமக்கு சிரிப்பே வராது. அந்த மாதிரி தான் இருந்தது இதுலயும் ஒரு கேரக்டர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிழல்கள் ரவி அவர் தான் மிரட்டிட்டார் உண்மையில இந்த படத்துல. அவரோட காமெடி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து ஒரு டர்ட்டியான ஒரு காமெடி தான் அவரோட கேரக்டர். எப்ப பார்த்தாலும் கக்கூஸ்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பாரு, பாத்ரூம் வருதுன்னு. செம ஃபன்னா இருக்கும் அவரோட கேரக்டர். படம் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ற காமெடி, அவரோட மேனரிசம் இது எல்லாமே சூப்பரா இருந்தது. ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாரு. இந்த படத்திலே அவர் காமெடி தான் ஓரளவு, அவர் வர சீன்ஸ் தான் வந்து சிரிக்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு அவரு. அதே மாதிரி யாஷிகா ஆனந்த் அவங்களும் இந்த படத்துல வந்து சந்தானத்துக்கு தங்கச்சியா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. கஸ்தூரி
அவங்களும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கு அம்மாவா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துல. ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாங்க. மெயினா ஆஃப்ரோவோட மியூசிக்க பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படத்துல சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டா போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஆயிருந்தது. நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். மெயினா இந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஜானருக்கு சூப்பரா ஒரு சில இடங்கள்ல அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நம்ம வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அது மாதிரி தீபக் குமார் பேடியோட சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது படத்துல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து எஸ்பெஷலி அந்த ஒரு வெளியே இருக்கும்போது அந்த ஒரு நார்மல் தீமும் பிளஸ் அந்த படத்துக்குள்ளேயே அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு தீம் ஒன்று போட்டிருப்பாரு. அது சூப்பரா அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பிளஸ் அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த ஒரு குட்ஸ் பங்களால நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பரத் விக்ரமனோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் நான் சொல்லுவேன். ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இந்த கதையை ரொம்ப கிறிஸ்பா நீட்டா வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள படத்தை கட் பண்ணியிருந்தாரு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த படத்தோட ஒரு டியூரேஷன் ஸோ வந்து எடிட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது படத்துல. அதே மாதிரி டைரக்டர் பிரேமானந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ்ல வேற லெவல் பண்ணியிருந்தாரு. அந்த படம் செம ஹிட் பிளஸ் காமெடியும் பயங்கரமா வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காமெடியும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த படத்தையும் நான் பார்க்க வந்தேன். ஸோ இதோட கான்செப்ட் வைஸ் இது வந்து ஒரு நல்ல கதையை தான் உள்ள வச்சிருந்தாரு. பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லா சூப்பரா போயிருந்தது படம். ஏன்னா வந்து கதை அதுக்குள்ள போகும்போது வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 2 3 மூமெண்ட்ஸ் வந்து படத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய ஹைலைட்டடா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சீன், அந்த ஒரு கிளைமேக்ஸ் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு இன்ட்ரோல அப்போ ஒரு சீன் ஒன்று வரும். அது வந்து இந்த ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் உள்ள போட்டு ஸ்பூப் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 3 சீன்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப் போக போக வந்து பாத்தீங்கன்னா காமெடி எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருந்தது. ஏன்னா வந்து ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. பிளஸ் வந்து அந்த ஒரு காமெடி வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாம வந்து ரொம்ப அந்த மாதிரி அந்த ஒரு வயிறுக்குள்ள தானா சிரிக்கிற மாதிரி தோணல. என்னடா காமெடி, இந்த காமெடிலாம் நிறைய பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு காமெடி அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்ல கொஞ்சம் கோட்ட விட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க அந்த டிடி ரிட்டர்ன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேமானந்த் அவரோட ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு காமெடியும் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பண்ணிருப்பாரு. சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காமெடி அந்த ஒரு காமெடி பார்ட் உள்ளுக்குள்ள கொண்டு போயிருக்காரு. படத்துக்குள்ளேயே சேர்ந்து அந்த ஒரு காமெடி பார்ட் கொண்டு போயிருக்காரு. அது ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய இடங்கள்ல சிரிப்பு வரல. அதுதான் வந்து ஒரு மெயின் விஷயமே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமெடியா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு பட்டுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சீரியஸாவும் படம் போற மாதிரி தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் காமெடி நமக்கு எந்த இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு பெரிய மைனஸா தான் நான் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல கான்செப்ட் இது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து மொத்தமா ரைட்டிங்ல வந்து சொதப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. ஏன்னா இது வந்து ஒரு காமெடி படம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தானம் இந்த டீம்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் சூப்பரா காமெடி பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு தேர்ட் பார்ட்ல அவர் பண்ண மாதிரி இந்த பார்ட்லயும். பட் அது வந்து ஒரு மாதிரி வந்து சொதப்பிட்டாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ எனக்கு இந்த படம் வந்து கான்செப்ட் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு ரைட்டிங்ல கொஞ்சம் டல்லானதுனால பெருசா அந்த அளவுக்கு நம்ம எதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டா ஒட்டுற மாதிரி இல்ல படம். டுவர்ட்ஸ் அடுத்து என்ன நடக்கும் பெருசா இன்ட்ரெஸ்டா போகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனா ஓரளவுக்கு அப்படியே படத்தை கொண்டு போய் தேத்தி எப்படியோ கிளைமேக்ஸ் முடிச்சிட்டாரு. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு படத்துல. அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிவ்யூவர்ஸ்லாம் படம் என்னதான் அவங்க ரிவ்யூ பண்ணாலும் படம் நல்லா இருந்தா படம் ஓட தான் போகுது. அந்த படத்தை அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாலும் அதுக்கே இப்படிலாம் நீங்க ஒருத்தரும் பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டயலாக் தான் அந்த படம் வந்து முடியுது. ஸோ நல்ல கான்செப்ட் தான். இந்த படத்தை ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க ப்ரீ கிளைமேக்ஸ்ல. அப்ப நான் நினைச்சேன் ஆஹா அடுத்த பார்ட்டுக்கு இங்கே லீட் கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அது இல்ல. அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது படம். ஓரளவு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சம்மருக்கு போய் தியேட்டர்ல போய் ஒரு ஒன் டைம் டீசெண்டா உட்காந்து பார்க்கலாம். பட் ஆனா ரொம்ப நீங்க அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ்ல வயிறு குலுங்குற மாதிரி சிரிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த படத்துல இல்ல. அதுதான் ஒரு பெரிய மைனஸ். ஸோ சந்தானத்தை நீங்க ஒரு டிஃபரன்ஸ் சந்தானத்தை பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்ச் கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் ஒன் டைம் நல்லா நீட்டா உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் தான் இது. பட் ஆனா பெருசா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு பிளைண்டா போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். பட் இந்த சந்தானம் படம், அந்த டிடி பிரான்சைஸ்ல வந்த படம், ஸோ ஒரு நல்ல பெருசா காமெடி இருக்கும், பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தேட்டர்ல போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பா கொடுக்கும். இந்த படத்துல ஒரு ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச் இது. ஸோ படத்துல ஒரு 4 5 மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மூமெண்ட்ஸ்க்காக வேணா ஒரு வாட்டி தேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் அந்த படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.